இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா சாயில் டெஸ்ட்டை வாங்கிட்டு வெளியே வராருங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்கேவும் சொல்லி வச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா காரில் இறங்குறாருங்க. இறங்கின உடனே பார்த்திங்கன்னா நம்ம கௌதமுடைய பிஎஃப்கிட்ட சொல்கிறாங்க, யார் அது புதுசாக கண்ணுக்கு தென்படுது? ஓ, நம்ம தொழிலதிபர் எஸ்எஸ்கேவா? சாருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் நக்கலாக பேசுகிறாருங்க. ஓ இல்லை சார், உங்கள் சாயில் டெஸ்ட்டை தடுத்து நிறுத்துறதுக்காக வந்திருக்காரு. அச்சோ, இப்போ தான் நான் வாங்கினேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சு சார். எஸ்எஸ்கே சார் கொஞ்சம் முன்னே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நக்கல் அடிச்சிட்ருக்காங்க நம்ம எஸ்எஸ்கேவை பார்த்துங்க. இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கேவும் அமைதியாக நிற்கிறாருங்க. உனக்கு எதிரா நீயே ஒரு பிச்சைக்கார நாய், உனக்கு எதிரா 2 கோடி ரூபாய் பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமை பார்த்து எஸ்எஸ்கே கேட்குறாருங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே பயங்கரமாக டென்ஷனான கௌதம் பார்த்திங்கன்னா, என்ன சார் பழசெல்லாம் மறந்துட்டிங்களா? நம்மளுக்கும் ஒரு நேரம் வரும் சார், வந்ததுன்னு இப்போது கொடுத்துட்டோம், அவ்வளோதான். இன்னொரு 250 வீட்டை கட்டி முடிச்சோம்னா நானும் தொழிலதிபர் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி, ஓகே, உனக்கு ஏது 2 கோடி ரூபாய் பணம் உனக்கு எப்படி வந்துச்சு, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. உண்மையை சொல்லு, நீயும் இலக்கியாவை சேர்ந்து பிளான் பண்ணி தானே என்னோடய பணத்தை அடிச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்ன சார் இவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருக்கீங்க, இந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கீங்களே, இதை கண்டுபிடிக்கவே உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சா? என்ன சார் இது, உங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது போலே, எனக்கு சமமான ஒரு எதிரியாக இருப்பீங்கன்னு பார்த்தா இந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவை மட்டமாக பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. இது வரைக்கும் நீ அடித்து தானே நான் வாங்கினேன், இதுக்கப்புறம் நான் அடிக்கிற அடி ஒவ்வொன்றையும் உன்னால் தாங்க முடியாது எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாருங்க. உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கேவும் கௌதமுடைய சட்டையை பிடிச்சி குலுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை பார்த்தோன்னே, என்ன சார் இத்தனை நாள் நான் தான் சட்டையை பிடிப்பேன், இப்போ நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? பரவாயில்லையே, அப்படியே ஆப்போசிட்டில் மாறிடுச்சு. வாழ்க்கை ஒரு வட்டன்றது இதுதான் சார், எப்போவுமே ஒரே பக்கம் காற்றடிக்காது. இப்போ நான் பேசுவேன், நீங்கள் கேட்டு தான் ஆகணும், அந்தளவுக்கு மாறிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.